श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. எம்பெருமானுடைய ஆயுதாகிரேசராக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே இந்த சுதர்சன சதகம் என்பதான ஒரு வைபவத்திலே இன்றைய தினத்திலே காசி விப்ளோஷன் என்று சொல்லக்கூடியதான பவுண்டரக வாசுதேவன் என்பவன், இது மகாபாரதத்திலே இருக்கக்கூடியதான ஒரு சரித்திரம். அவனுடைய கர்வத்தையும் அவனுடைய சிரத்தையும் இங்கே யாரை கொண்டு அறுத்தெறிந்தார் என்று சொன்னால், சாக்ஷாத் இந்த சுதர்சன பகவானுடைய பேரருளால் தான் கண்ணபிரானானவர் அங்கே சக்கராயுதத்தை கொண்டு அவனுடைய கைகளிலேயே அதை அழித்து அவனை அங்கே சிறை கொய்யச் சொன்னார் என்பதாக சரித்திரம் என்பது மிகப்பெரியதான விஷயம். அந்த ஸ்லோகத்தைத்தான், அந்த சரித்திரத்தைத்தான் இங்கே இவர் நமக்காக அருளி செய்கிறாராம். நின்யேவன் ஏவ காசீதவசிகிர ஜடல்யோதிஷோ ஏனதாகம் கிருத்யா விருத்யா விலில்யே சலப சுலபயா யத்ர சித்ர பிரபாவே ருத்ரோப்யத்ரேர்த்ருஹித்ர சஹ கஹன குஹாம் யத்பயாதப்யதாசீத் திஷ்யாத்ஜிர்விஸ்வர்ச்சிதோ வசுபமணிபிருதம் சௌரிஹேது பிரதாபஹா. சௌரிஹேது பிரதாபஹா, சௌரிராஜன் என்று சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரத்து கண்ணபிரான் எப்படியாக இந்த காசி விப்ளோஷனுடைய சிரத்தை தன்னை கொண்டே தன்னுடைய தலையை கொய்யும்படியாக செய்தாரோ, அதை மாதிரியாக உங்களுடைய செல்வமானது நல்ல விதமாக இருந்து அங்கே வரக்கூடிய சத்ருக்களை எல்லாம் அவர்கள் மூலமாகவே அவர்களை நாசம் செய்யக்கூடியதான இந்த பலனை கொடுக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அப்போ இதனுடைய உள் அந்தர்யாமி அர்த்தம் என்ன என்று கேட்டாக்க, கிடைத்த செல்வமானது நன்மங்களமானது உங்களுக்கு நிலைத்திருக்கச் செய்ய வேண்டுமேயாகில், நிலை பெற்ற செல்வமாக இருக்க வேண்டுமேயாகில், அதற்கு முழு முதலாக நமக்கு உறுதுணை புரியக்கூடியவன் சாக்ஷாத்து சுதர்சன பகவான் தான். அந்த பவுண்டரக வாசுதேவன் என்பவனுக்கு மிகப்பெரியதான செல்வம்லாம் கிடைச்சிது. ஆனால் அவனுக்கு கர்வம் வந்துடுத்து. இந்த வேற யாரும் வாசுதேவனே கிடையாது பிரபஞ்சத்தில், நான் தான் வாசுதேவன் என்பதாக சொல்ல போக இவன் கழுத்தை இவனே அறுத்துண்டான்னு சரித்திரம் பார்க்குறோமோ இல்லையோ. அப்போது இந்த செல்வம் என்ன பண்ணுமாம், நல்ல விதமாக நாம் உபயோகித்தோமேயாகில் அது நமக்கு நற்பயன்களை கொடுக்கக்கூடியது. இதை நாம் தீவினைகளிலே நாம் செலுத்துவோமேயாகில் அதுவே நம்மை அழித்து விடும் என்பதைத்தான் இந்த பவுண்டரக வாசுதேவனுடைய சரித்திரம் நமக்கு காட்டுகிறது. அப்போ அதற்கு மூல காரணமாக இருந்தவன் சாக்ஷாத் சுதர்சன பகவான். இவன் கண்ணபிரானுக்கு உறுதுணையாக இருந்தான் என்பதுதான். நின்யேவன் ஏவ காசீதவசிகிர ஜட ஜோதிஷோ ஏனதாகம் கிருத்யா விருத்யா விலில்யே சுலப சுலபயா யத்ர சித்ர பிரபாவே ருத்ரோப்யத்ரேத்ருஹித்ர சஹ கஹன குஹாம் யத்பயாதப்யதாசீத் திஷ்யாத்விஸ்வர்ச்சிதோ வஸ்ஸ சுபதமணிபிருதம் சௌரிஹேது பிரதாபஹா என்று ஹேதி பிரதாபனால் எப்படியெல்லாம் நமக்கு செல்வம் கிடைத்ததோ அந்த செல்வமானது நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கும் நம்முடைய வம்சத்தாருக்கும் இது நல்லவிதமான புண்ணிய பலன்களை கொடுக்கட்டும் என்பதைத்தான் இந்த தோத்திரத்தின் மூலமாக இங்கே நமக்கு ஒரு பெரியதான ஒரு நற்பாக்கியத்தை அருளி செய்கிறார்னு சொல்கிறார். அந்த பாக்கியம் என்பது என்ன என்று கேட்டால், செல்வத்தை போல் ஓடிப்போகாமல் அங்கு நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கும்படியாக செய்யக்கூடியவன் சாக்ஷாத்து அங்கே சுதர்சன பகவான் தான். அம்பரீஷ சக்கரவர்த்தியாக அவர் இருக்கக்கூடியவருக்கும் இங்கே மிகப்பெரியதான பாக்கியத்தை கொடுத்து அவரை துர்வாசருடைய சாபத்திலிருந்து விடுவிக்கச் செய்தவரும் இந்த சுதர்சன பகவான் தான். அந்த அம்பரீஷ சரித்திரம் என்பதெல்லாம் ஸ்ரீராமாயண காலத்தில் நடந்தது. பவுண்டரக வாசுதேவன் சரித்திரம் எல்லாம்
கண்ணனுடைய காலத்திலே நடந்தது. ஆகையினால கண்ணனுக்கும் ராமனுக்கும் எப்படியாக உறுதுணையாக இருந்து சுதர்சன பகவான் நம்மையெல்லாம் ரட்சித்தாரோ அதைப்போல் உங்களை எல்லாமும் அவர் நீங்காத செல்வம் நிறைய பெற்று ரட்சிப்பாராக என்று பிரார்த்தித்து அமைகிறார். நாமளும் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன என்று சொல்லி அமைவோம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.